ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம ட்ரை தீஸ் கொஸ்டின்ஸ் தான் கொஞ்சம் சால்வ் பண்ண போறோம். ஸோ ட்ரை தீஸ் கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டு கொஞ்சம் சாம்பிள் கொஸ்டின்ஸ் தான் சால்வ் பண்ண போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து லாஸ்ட் வீடியோல என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ லாஸ்ட் வீடியோல நம்ம இதெல்லாம் தான் பார்த்தோம். ஸோ இது பார்த்தோம். அப்புறம் இது பார்த்தோம். பேசிக் இன்ட்ரோ டு ஜாமெட்ரி நான் கொடுத்தேன். ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம். அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோக்கு வாங்க. ஸோ இதெல்லாம் தான் பார்த்தோம் லாஸ்ட் வீடியோல. ஸோ இன்னைக்கு வீடியோக்கு வந்துடலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ண கொஸ்டின் சால்வ் பண்ண. இப்போ என்ன கொடுத்துருக்கான் இல்லைன்னா லைக் நேம் ஆல் த லைன் செக்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கான். ஸோ லைன் செக்மெண்ட் என்ன சொல்லி ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஏற்கனவே அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு இது ஆக்சுவலா லைன் செக்மெண்ட்னா இதான் பேசிக்கா இதான் லைன் செக்மெண்ட். வெரி ஷார்ட் லைன் வித் டூ எண்ட் பாயிண்ட்ஸ் இதான் லைன் செக்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு பாயிண்ட், இது ஒரு எண்ட் பாயிண்ட், இது ஒரு எண்ட் பாயிண்ட். ஏபி இஸ் லைன் செக்மெண்ட். இது எப்படி எழுதலாம்? ஏபி லைன் செக்மெண்ட் ஏபி, இல்லை லைன் செக்மெண்ட் பின்னு கூட சொல்லலாம். ஸோ ரெண்டும் ஒன்று தான், ரெண்டும் ஈக்குவல் தான். ஸோ ரெண்டும் ஒன்றுக்குள்ள ஒன்று தான், ரெண்டும் ஒன்று தான், சேம் ஸ்டஃப் சேம். ஸோ இங்கே என்ன இருக்கு? பிளாக் பென் எடுத்துக்கிறேன். இங்க என்னென்ன லைன் செக்மெண்ட் இருக்கு? சி ஒரு லைன் செக்மெண்ட் தான், வெரி ஷார்ட் லைன் டூ எண்ட் பாயிண்ட்ஸ் இருக்கு சி. ஸோ இது ஒரு லைன் செக்மெண்ட். ஏஇ ஒரு லைன் செக்மெண்ட் ஏஇ, இது ஒரு லைன் செக்மெண்ட். பிஇ ஒரு லைன் செக்மெண்ட் பிஇ ஒரு லைன் செக்மெண்ட் தான், ஈக்குவல் கிடையாது. ஸோ வேற வேற லைன் நினைக்கிறேன் இங்கே. ஓகே சும்மா எழுதிக்கிறேன் இப்போதைக்கு. பிஇ ஒரு லைன் செக்மெண்ட், இடி ஒரு லைன் செக்மெண்ட், இடி ஒரு லைன் செக்மெண்ட். ஸோ இடி வேற என்னெல்லாம் இருக்கு? ஏபி ஒரு லைன் செக்மெண்ட். ஸோ என்னெல்லாம் இருக்குன்னு நான் ஃபர்ஸ்ட் எழுதிடுறேன். ஓனா எழுதுனா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இதெல்லாம் அழிச்சிடுறேன், தேவையில்லாத இதெல்லாம் தேவையில்லை, அழிச்சிருச்சு. கொஞ்சம் ஷாபியா இருக்கு, அதனால தான் உங்களுக்கு பிரச்சனை இருக்கு. ஸோ ஒவ்வொன்றா எழுதிட்டே வரேன். சி ஒன்று, சி ஒன்று. ஸோ சிஇ ஒரு லைன் செக்மெண்ட் சி. அடுத்தது பார்த்தீங்கன்னா லைக் பிஇ ஒரு லைன் செக்மெண்ட் பி, பிஇ ஒரு லைன் செக்மெண்ட் பிஇ, லைன் செக்மெண்ட் லைன் செக்மெண்ட். ஏஇ ஒரு லைன் செக்மெண்ட் ஏஇ, ஏஇ இஸ் லைன் செக்மெண்ட். டிஇ இஸ் லைன் செக்மெண்ட் டிஇ, டிஇ லைன் செக்மெண்ட் டிஇ. வேற என்ன இருக்கு? இப்ப சியும் இப்ப பாத்தீங்கன்னா வேற ரெண்டு பாயிண்ட் வேற என்ன எப்படிலாம் கனெக்ட் பண்ணலாம் நம்ம பாயிண்ட்ஸ்? சியும் டியும் கனெக்ட் பண்ணலாம், அப்புறம் ஏவையும் பிஓவையும் கனெக்ட் பண்ணலாம். ஸோ சிடி இஸ் லைன் செக்மெண்ட், ஏபி இஸ் லைன் செக்மெண்ட். ஃபைனலா இது ரெண்டும் தான், இந்த ரெண்டு பேரஸ் தான் இருக்கு. ஸோ வேற கலர் எழுதிக்கிறேன். ஏபி அண்ட் சிடி, சிடி லைன் செக்மெண்ட் சிடி. ஸோ எத்தனை எத்தனை லைன் செக்மெண்ட்ஸ் டோட்டலா இருக்கு? 1 2 3 1 சாரி 1 2 3 4 5 6. ஸோ மொத்தம் 6 லைன் செக்மெண்ட் இருக்கு. சிஇ பிஇ ஏஇ டிஇ ஏபிசிடி. முக்கியமான பாயிண்ட் என்ன நோட் பண்ணணும், நீங்க ஏபியும் பிஏயும் ஒன்று தான். ஸோ நீங்க டபுள் கவுண்ட் பண்ணக்கூடாது. இப்பெல்லாம் இப்படி டபுள் கவுண்ட் பண்றது தப்பு. ரெண்டுத்தையும் டபுள் கவுண்ட் பண்ணா 12 வரும். அப்படி ஒவ்வொன்றா டபுள் கவுண்ட் பண்ணிக்கணும். ஸோ 6 தான் இருக்கு. டபுள் கவுண்ட் பண்ணாம ப்ராப்பரா கவுண்ட் பண்ணீங்கன்னா 6 தான் வரும். ஸோ 6 லைன் செக்மெண்ட்ஸ், 6 லைன் செக்மெண்ட்ஸ். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் இதான். அடுத்த கொஸ்டின் போலாம். நேம் த ரேஸ் in the given figure. What is the common point of all these rays? ஓகே, ரேஸ் ரேனா ஃபர்ஸ்ட் என்னது? ரேனா ஜஸ்ட் ஆரோ ஆகலாம், இதான் ரேன்னு சொல்லுவாங்க. ரேக்கு ஒரே ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கு, அப்புறம் ஒரு ரேண்டம் பாயிண்ட் இருக்கு, அவ்வளோ. ஸோ ரே ஹாஸ் ஒன் ஸ்டார்டிங் பாயிண்ட், ரே ஹாஸ் ஒன் ஸ்டார்டிங் பாயிண்ட், மற்ற எல்லாம் ஒரு ரேண்டம் பாயிண்ட் இருக்கும். வி இஸ் நாட் எண்டிங் பாயிண்ட், அப்படியே போயிட்டே இருக்கு. அதுக்கு அர்த்தம் தான் இந்த ஆரோட ஹெட் தான் அதுக்கான அர்த்தம். இட் கோஸ் ஃபார் எவர், கோஸ் ஃபார் எவர், ஃபார் எவர். ஸோ அதுக்கு அர்த்தம் தான் இந்த ஆரோட ஹெட். ஸோ இப்போ இங்க எத்தனை ஆரோ இருக்கு? 1 2 3 4 ஆரோ இருக்கு. 4 ஆரோ எங்க மீட் பண்ணுது பாத்தீங்கன்னா, நல்லா அப்சர்வ் பண்ணுங்களேன். இப்போ நான் என்ன என்கரேஜ் பண்றேன், நீங்க கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டு அப்புறமா பாஸ் பண்ணி சால்வ் பண்ணிட்டு அப்புறமா என் வீடியோ பார்க்க நான் என்கரேஜ் பண்றேன். ஸோ அதான் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் இப்போ ஸ்டார்ட் பண்றேன். இப்போ டிஏ ஒரு ஆரோ, டிபி ஒரு ஆரோ, டிசி ஒரு ஆரோ, டிடி ஒரு ஆரோ. இப்போ நீங்க ஏடின்னு சொல்லக்கூடாது, ஏடி ஆரோ கிடையாது. டில இருந்தா ஸ்டார்டிங் பாயிண்ட், டி தான் ஸ்டார்டிங் பாயிண்ட், அப்படி போகுது. ஸோ டிஏ தான் ஆரோ, டிபி ஒரு ஆரோ, டிசி ஒரு ஆரோ, டிடி ஒரு ஆரோ. ஸோ 4க்கும் பாத்தீங்கன்னா மீட்டிங் பாயிண்ட்னு பாத்தீங்கன்னா 4 ஆரோட மீட்டிங் பாயிண்ட் பாத்தீங்கன்னா டி தான். ஸோ காமன் மீட்டிங் பாயிண்ட், காமன் பாயிண்ட்னு பாத்தீங்கன்னா டி. டி இஸ் த காமன் பாயிண்ட் ஃபார் ஆல் ரேஸ், ஆல் ஆரோஸ், ஆல் ஆரோஸ் சொல்லலாம், ரேஸ்னு சொல்லலாம். ஸோ டி இதான் காமன் பாயிண்ட். ஓகே, இப்போ என்னென்ன ரேஸ்லாம் இருக்குன்னு நம்ம சொல்லணும். ஸோ டிஏ ஒரு ரே, இப்போ திக்னஸ் அதிகம் வைக்கிறேன். டிஏ இஸ் ஒன் ரே,
ரேவை இப்படி தான் டினோட் பண்ணும். இப்படி ஒரு டிஎன் போட்டு மேலே ஒரு ஆரோ போட்டிங்கன்னா டிஏ ரே, ரே டிஏ, ரே டிஏ. இதுக்கு அர்த்தம் அதான், ரே டிஏ. டிபி ஒரு ரே, டிசி ஒரு ரே, ஃபைனலாக டிடி ஒரு ரே, டிடி. ஸோ 4 ரே இருக்கு. டோட்டலி வி ஹவ் 4 ரேஸ் இந்த கிவன் ஃபிகர். ஸோ ஆன்சர் 4. நேம் த ரேஸ்னா இதெல்லாம் தான் 4 ரேஸ் இருக்கு, 4 ஆரோஸ், 4 ரேஸ். ஸோ அடுத்து ஒரு கொஸ்டின் மட்டும் சால்வ் பண்ணிடுறேன். விச் ஆஃப் தீஸ் இஸ் அ லைன்னு கேட்டிருக்காங்க இதில். இதான் லாஸ்ட் கொஸ்டின் இந்த வீடியோவில். அப்புறமா நம்ம இன்னும் ஃபர்தராக கொஸ்டின்ஸ் அடுத்த வீடியோவில் சால்வ் பண்ணுவோம். ஸோ இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, விச் ஆஃப் தீஸ் இஸ் லைன். இப்போ பார்த்தீங்கன்னா லைக் இது லைனா, இது பாயிண்ட்னு சொல்லுவாங்க இது பேர். ஏ இஸ் அ பாயிண்ட். இந்த பி செகண்ட் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா இது 2 ரே மீட் பண்ணுது அவ்வளோதான். ஸோ இதுக்கு டெஃபினட்டாக இது லைன் இல்லை, நாட் அ லைன், நாட் அ லைன். இது பார்க்க லைன் மாதிரி தான் இருக்கு, ஆனால் என்னன்னா ஒரு ஏரோ கூட இல்லை. லைன்னா என்னன்னா டபுள் ஹெடட் ஏரோ. ஃபர்ஸ்ட் அதை சொல்லிடுறேன், மறுபடியும் சொல்றாங்க. பட் அப்போ சொன்னதான் உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்க முடியும். டபுள் ஹெடட் ஏரோ, டபுள் ஹெட்டட் ஏரோ, இப்போ தான் லைன். ஸோ லைனோட பேசிக் டெஃபினேஷன் இதுதான் லைன் பேசிக்கா. ஸோ பார்க்க அப்படி இருக்கா, ஒரு ஏரோ கூட இல்லை. ஸோ கண்டிப்பாக இது கிடையாது. ஸோ இது ராங்கான ஆப்ஷன். ஸோ இதுவும் தப்பு. ஸோ இது லைன் செக்மெண்ட்னு சொல்லுவாங்க. வெரி ஷார்ட் லைன் வித் 2 எண்ட் பாயிண்ட்ஸ், அது பேர் தான் லைன் செக்மெண்ட். இது பேர் லைன் செக்மெண்ட். ஸோ அதில் கண்டிப்பாக இது நாட் அ லைன், நாட் அ லைன். ஸோ இந்த ஆப்ஷன் என்னது, வெறும் ரே, ஒரே ஒரு ஆரோ, சிங்கிள் ஆரோ. இது சிங்கிள் ஆரோ பேர் ரேன்னு சொல்லுவாங்க, ரே. ஸோ இதுவும் கிடையாது. ஸோ இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது. ஃபர்ஸ்ட் 4 ஆப்ஷன் கிடையாது. ஸோ ஃபோர்த் லாஸ்ட் ஆப்ஷன் நன் ஆஃப் தீஸ் தான் கரெக்ட். ஸோ நன் ஆஃப் தீஸ் தான் கரெக்டான ஆப்ஷன் இல்லை. ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம 1 2 3 கொஸ்டின் முடிச்சிட்டோம். சாம்பிள் கொஸ்டின்ஸ் தான் இதெல்லாம். டேர்ம்ஸ் அண்ட் லேபிள்ஸ் அண்ட் ஜாமெட்ரியை டெஸ்ட் பண்ணுறதுக்கான சாம்பிள் கொஸ்டின்ஸ். அடுத்த வீடியோ நம்ம இன்னும் ஃபர்தராக நிறைய சாம்பிள் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.